ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். முந்தைய எபிசோடில் கஷிஷ் சாஹத்தை என்னோட கேரக்டரை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் சாஹத்தை ரொம்ப அப்யூசிவாகவும் பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோமோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் கஷிஷ் அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு முடிச்சுட்டு வெட்டாகி உட்காந்துருக்காங்க. கஷிஷ் சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்தபோதே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு ஒரு ஃபேன் கேர்ள் அவள் சொல்லி அனுப்புனா, பிக் பாஸ் வீட்டில் நீ என்னனாலும் பண்ணு, ஆனால் அவினாஷை மட்டும் லைக் பண்ணிடாத, பிகாஸ் ஐ ஹேட் him அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. ஆனால் மை ஃப்ரெண்ட், ஐ எம் சாரி, நான் அவினாஷை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவினாஷ், நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் பழகுனாலே போதும் உங்கள் பர்செப்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கஷிஷ், பழகலாம் வேணாம், நீங்க ஷர்ட்ட கழட்டினாலே போதும், அத பார்த்தாலே எல்லாருக்கும் உங்கள புடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ், அதுவும் கரெக்ட் தான், ஆனா ஒரு பர்சனல் டச் என்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம ஃப்ரீயா பேசணும்னா இன்னும் உங்களுக்கு என்ன பிடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, எஸ், நீங்க ஸ்விம்மிங் பூல்ல என்ன பண்ண அந்த பர்சனல் டச்னால உங்களை நான் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னையா நடக்குது இங்க அப்படின்னு தான் அவளுக்கு சொல்ல தோணுச்சு. இனிமே நீங்க தப்பு பண்ணா கூட என் கண்ணுக்கு தெரிய போறதில்ல, என் கண்ணு குருடாயிட போகுது அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ், என்னோட நல்ல பகுதிகளெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்னோட கெட்ட பகுதிகள நீங்க விட்டுருவீங்க, மறந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், நான் உங்களோட நல்ல பகுதிகள மட்டும் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டபுள் மீனிங் டயலாக் கூட 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஈஷா கொஞ்சம் ஜெலஸாக தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண் சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிக் பாஸ் 18 ஃபேமிலி ஷோ வந்து இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த கஷிஷ் தான் நேத்து சாஹத்த அவ்ளோ அப்யூசிவா பேசினது. இந்த ப்ரோமோ பத்தி உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கஷிஷ் அவ்ளோ தூரம் சாஹத்த பேசினது கரெக்ட்டா? இதே கஷிஷ் தான் ஸ்ருதிகாவோட வளர்ப்பு சரியில்லன்னும் சொன்னாங்க. கொஞ்சம் வெல்கமிங்கா இருந்தா கூட நான் கஷிஷ் கிட்ட போய் நல்லா பேசுவேன்னு சொன்ன ஸ்ருதிகா எங்க? நான் எப்பவுமே இப்படிதான் ரூடா ஸ்ருதிகா கிட்ட நடந்துப்பேன்னு சொன்ன கஷிஷ் எங்க? இதுக்கான பதிலையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.